அடர்ந்த காட்டில் ஒரு கிராம மக்கள் தங்கள் குடியிருப்பை விரிவுபடுத்துவதற்காக மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தனர். தனது வீடு அழிக்கப்படுவதைக் கண்டு சோர்வடைந்த ஆவி கிராம மக்களை பழிவாங்க முடிவு செய்தது. அது அவர்கள் மீது தந்திரமாக விளையாடத் தொடங்கியது, அவர்களை காட்டில் தொலைந்து போகச் செய்தது, மேலும் அவர்களின் திசை உணர்வை குழப்பியது. கிராமவாசிகள் விரக்தியும் பயமும் அடைந்து திரும்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் ஆவி மிகவும் புத்திசாலியாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஆவியின் சேட்டைகள் மேலும் மேலும் கேலிக்குரியதாகி வருவதை கிராம மக்கள் கவனிக்க ஆரம்பித்தனர். அது அவர்களின் வீடுகளை ஏகோன்களால் நிரப்பியது, அவர்களின் கருவிகளை ரப்பர் கோழிகளால் மாற்றியது, மேலும் அவர்களின் குதிரைகளின் மீது வேடிக்கையான சரத்தை வைத்தது. ஆரம்பத்தில் கோபமும் பயமும் அடைந்த கிராமவாசிகள் அதெல்லாம் அபத்தமானதைக் கண்டு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த ஆவி தங்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை, மாறாக காடுகளையும் அதன் குடிமக்களையும் மதிக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். வெட்கமும் அடைந்த கிராம மக்கள் வன உணர்வால் பரிகாரம் செய்ய முடிவு செய்தனர். அவர்கள் ஆவியுடன் வேலை செய்யத் தொடங்கினர், காடு மற்றும் அதன் இரகசியங்களைப் பற்றி அறிந்து சேதமடைந்த பகுதிகளை மீட்டெடுக்க உதவுகிறார்கள். அவர்கள் செய்ததைப் போலவே ஆவியின் குறும்புகள் குறைந்துவிட்டன, மேலும் கிராம மக்கள் காட்டுடன் இணக்கமாக வாழத் தொடங்கினர். ஆனால் ஆவியின் நோக்கங்களை அவர்கள் இறுதியாக புரிந்து கொண்டதாக அவர்கள் நினைத்தது போலவே அது எதிர்காலத்தில் இருந்து காலம் கடத்தும் மரம் வெட்டும் தொழிலாக மாறியது.